கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் அன்பிற்கினிய லலிசன் சார் அவர்களே, உபாதிபர் அவர்களே, விரிவுரையாளர்களே, ஆசிரியர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். அழகான ஒரு காலை பொழுதிலே, மிகவும் ஆனந்தமான ஒரு நிகழ்விலே என்னை அழைத்து அன்பு பாராட்டியிருக்கிறீர்கள். நல்ல வார்த்தைகளை என்னை பற்றி பேசியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்து நிற்கின்றேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று நம்முடைய உலக திருமறையினுடைய தந்தை பிதா வள்ளுவர் அழகாக சொல்வார். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என நம்முடைய பாட்டி ஔவையார் எழுத்தை பற்றி குறிப்பிடுவார். சர்வதேச எழுத்தாளர் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நானும் இந்த பொருள்பட என்னுடைய சில கருத்துக்களை, நான் கேட்டவைகளை, நான் கண்டவைகளை, இன்னும் நான் அனுபவித்தவற்றை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கவியரசு வைரமுத்து நடத்துங்கள் என்ற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையினுடைய பெயர் நடத்துங்கள். நடத்துங்கள். உங்கள் மேடை, உங்கள் நாக்கு, எது வேண்டுமானாலும் பேசுங்கள். உங்கள் பேனா, உங்கள் அச்சகம், எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். உங்கள் தராசு, உங்கள் எடைக்கல், எதை வேண்டுமானாலும் விமர்சியுங்கள். உங்கள் சுவர்கள், உங்கள் காகிதம், எது வேண்டுமானாலும் ஒட்டுங்கள். உங்கள் வாத்தியம், உங்கள் கச்சேரி, எது வேண்டுமானாலும் வாசியுங்கள். உங்கள் தூரிகை, உங்கள் வர்ணம், எது வேண்டுமானாலும் வரையுங்கள். ஆனால் காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களை தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் இருத்தி கொள்ளுங்கள் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கின்றார். நினைத்ததையெல்லாம் எழுதுபவன் எழுத்தாளன் அல்ல என்பது என்னுடைய சிறு நம்பிக்கை. எதை எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்று ஒரு கொள்கையை வகுத்து எழுத்தை ஆள்பவன் தான் எழுத்தாளன் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே நான் சிந்திக்கின்றேன். எழுத்தை ஆளத் தெரிந்தவன். எதை எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும், அந்த எழுத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், அதனால் சமுதாயம் பெறுகின்ற பயன் என்ன, பலன் என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தை வடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த எழுத்திலே பயனில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனால்தான் இந்த எழுத்தாளன் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த எழுத்தை ஆள்கின்ற காரணத்தினாலே எழுத்தாளன் என சொல்லப்படுகிறது என்ற அந்த பொருளும் மிகவும் ஆழமான அர்த்தத்தை ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கிறது. அதனால்தான் ஒரு எழுத்தாளனுக்கு தெளிவு வேண்டும், அதை தைரியமாக சொல்லுகிற துணிவு வேண்டும், அதை நாசூக்காக கனிவாக சொல்ல வேண்டும் என்று அறிஞர் அண்ணா குறிப்பிடுவார். ஒரு தடவை கவியரசு கண்ணதாசனிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதனை தன்னுடைய சுய சரிதையிலே, அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என நினைக்கிறேன், அல்லது வேறு ஏதாவது அவருடைய ஒரு நூலிலே இருக்க வேண்டும். கேள்விக்கு பதில் என்ற நூலிலேயாவது இருக்க வேண்டும். அதிலே ஒருவருக்கு நீங்கள் கூறும் புத்திமதி என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் எழுதிய புத்தகங்களை படிப்பவர்கள் புத்தகங்களை பின்பற்றுங்கள், அதன் ஆசிரியரை பின்பற்றாதீர் என்பேன் என்கிறார்.
நான் எழுதிய புத்தகங்களை படிப்பவர்கள் புத்தகங்களை பின்பற்றுங்கள், அதன் ஆசிரியரை பின்பற்றாதீர் என்பேன் என்கிறார். பொருள் புரிகிறது. தன்னுடைய எழுத்துக்களை வாசியுங்கள், அந்த எழுத்தினுடைய வலிமையை உணருங்கள், அதன்படி வாழுங்கள். ஆனால் அந்த ஆசிரியரை, அதாவது கண்ணதாசனை ஆகிய என்னை பின்பற்றாதீர்கள் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் மிகவும் ஒரு நேர்மையான மனிதர் என்ற காரணத்தினாலே அவருடைய வாழ்வின் ஆங்காங்கே இடம்பெற்ற சில சம்பவங்கள் மனிதர்களாகிய நமக்கு பொதுவாக பொருந்தாது என்ற காரணத்தினாலே அவர் மிக ஒரு உண்மையான நேர்மையான மனிதர் என்றபடியினாலே அந்த வார்த்தையை அவரால் சொல்லக்கூடியதாக இருந்தது. எழுத்தாளர்களாகிய நம்மில் பலர் எந்த அளவிற்கு இத்தகைய உண்மைத்தன்மையோடு நம்முடைய எழுத்தையும் வாழ்வையும் விமர்சிப்போம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த வகையிலே இந்த இடத்திலே அவருடைய அந்த நேர்மைத்தன்மையை பாராட்டுகிற அதே வேளையிலே அவருடைய அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. நான் நினைக்கிறேன் எழுத்தாளன் அவனுடைய வாழ்வுக்கும் அவன் சொல்லும் கருத்துக்கும் உடன்பாடு இல்லாமல் முரண்பாடு இருந்தால் அவ்வெழுத்து முழுமை பெறாது, அதில் எந்த பயனும் இல்லை. அந்த எழுத்தினுடைய நிலைப்பேறு இருக்காது, அந்த எழுத்து நிலைப்பேறு அடையாது, அதாவது மக்களுடைய மனங்களிலே அது நிலைத்து நிற்காது என்று நான் யோசிக்கிறேன். எழுதும் விடயம், அதை சொல்லும் முறை, விவரிக்கும் வகையில் வாசகனின் இதயத்தை எழுத்தாளன் தொட வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி சிந்திப்பது உண்டு. அதனால் நான் எழுதுகின்றவற்றை கொஞ்சம்தான் எழுதுவேன், அதை மீண்டும் மீண்டும் பல தடவைகள் வாசித்து இன்புறுவேன். பொதுவாக அப்படி எழுத்தாளர்கள் செய்கிறார்களோ தெரியாது, என்னுடைய விருப்பமாக இருக்கு. ஆகவே நான் எழுதியதையே நானே வெட்டி, நானே கொத்தி, நானே டிலீட் பண்ணி திரும்ப நானே அதை மீண்டும் எழுதுகிற பல சந்தர்ப்பங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். சில பேர் ஒரு தடவை அல்லது 2 தடவைகளிலே அதனை வாசித்து விட்டு முடித்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய மனம் அப்படிப்பட்டதில்லை, கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். நான் சொல்வது சரியாக வாசகனிடம் போய் சேருகிறதா, நான் நினைப்பதை இந்த வாசகன் என்னுடைய எழுத்துக்களின் ஊடாக அவன் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்பதை பற்றி நான் கொஞ்சம் கூடுதலாக யோசிப்பேன். ஆகவே நான் எழுதுகின்ற எழுத்து என்னை பிரதிபலிக்க வேண்டும். ஓரளவிற்காவது நான் எழுதுகிற அந்த எழுத்திலே எனக்கு ஒரு பற்றுறுதி இருக்க வேண்டும், அதிலே ஒரு கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும். இல்லாத ஒன்றை, என்னிடம் காணாத ஒன்றை என் எழுத்தின் மூலமாக நான் சொல்லலாம். சொல்வதிலே எந்த அளவிற்கு அந்த எழுத்திலே வலிமை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பிட்ட எழுத்தாளனை வாசகன் தேடி தேடி வாசிப்பான். எப்போது என்றால் அந்த எழுத்து வாசகனை தொடுகிற போது, வாசகனுடைய இதயத்தை நம்முடைய எழுத்துக்கள் தொடுகிற போது அந்த எழுத்தாளனை வாசகன் தேடி தேடி வாசிப்பான். சில வேளைகளிலே புத்தக கண்காட்சிகளுக்கு நாங்கள் செல்லுகிற போது அங்கு புத்தக விற்பனைகள் நடைபெறும். சிலர் குறிப்பிட்ட ஒரு சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அந்த புத்தகங்களை மட்டுமே வாங்குவார்கள். மற்றவர்களெல்லாம் கூடாது என்று அல்ல, அல்லது பயனில்லாதவற்றை எழுதுகிறார்கள் என்று பொருள் அல்ல. அந்த எழுத்தாளன் இந்த வாசகனினுடைய இதயத்தை தொடுகிறான். ஆகவே அந்த எழுத்தாளனினுடைய நூல்களை வாசிக்க வேண்டும் என்ற அந்த அவா இந்த வாசகனை கட்டி போடுகிறது. அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்கின்ற போது வாசகர்களும் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்றெல்லாம் நாங்கள் சில வேளைகளிலே பல மேடைகளிலே இந்த விடயங்களை பற்றியெல்லாம் நிறையவே பேசியிருக்கிறோம், பேசி வருகிறோம், இன்னும் பேசுவோம். வாசகர்கள் குறைந்து போகிறார்கள், வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போகிறது என்பது எல்லாம் ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மைகள் தான். ஆனால் எந்த அளவிற்கு வாசகர்களினுடைய அந்த ரசனையை எழுத்தாளர்களாகிய நாம் அல்லது எழுத்தாளர்கள் வைத்து கொள்ளுகிறோம் என்பது இன்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. இன்று வெளிவரும் நூல்களினுடைய தரத்தையும் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீ புரட்டும் புத்தகம் உன்னை புரட்டி போட வேண்டும் என்று ஒரு அனுபவசாலி
சொல்லுகிறார். நீ புரட்டும் புத்தகம் உன்னை புரட்டி போட வேண்டும். அப்படியான ஒரு புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் வாசகர்கள் நிச்சயமாக தேடி தேடி வாசிப்பார்கள். நான் என்னுடைய ஒரு சில எழுத்துக்களிலே நான் இந்த உண்மையை அனுபவித்திருக்கிறேன். நான் என்ற ஒரு உளவியல் சஞ்சியை ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்தது. ஒரு சில ஆண்டுகளாக வரவில்லை. இப்போது மீண்டும் கால இடைவெளி, நீண்ட ஒரு கால இடைவெளிகளிலே அது வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ற உளவியல் சஞ்சியை, அதிலே நான் ஒரு ஆத்மாவின் குரல் என்ற ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். அது ஒரு தற்கொலை செய்த ஒரு சகோதரியினுடைய வாக்கு மூலம். நான் ஒரு ஆன்ம குருவாக இருந்தபடியினாலே அடிக்கடி அந்த சகோதரியை வைத்தியசாலையிலே சென்று பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக திடீர் முடிவெடுத்து ஒரே மகனை விட்டுவிட்டு இவள் தற்கொலை செய்கிறாள். அவளுடைய நாட்கள் கணிக்கப்பட்டு விட்டன. இப்போது இந்த மகன் தாயை சந்திக்க வேண்டும், தாய் மகனை சந்திக்க வேண்டும். ஏறக்குறைய 4-5 நாட்கள் ஏற்பாடு. சிறிய மகன் 3ஆம் வகுப்பு அந்த நேரத்திலே படித்து கொண்டிருந்தான். இப்போது இந்த மகனை நான் அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே 2 பேரையும் ஆயத்தம் செய்து இவர்களுக்கிடையே இருந்த அந்த உரையாடலை நான் பின்னர் கட்டுரையாக வரைந்தேன். அங்கு நான் காகிதமோ அல்லது பென்சிலோ பேப்பரோ எடுத்து செல்லவில்லை. அவர்களோடு நடந்த அந்த உரையாடல் என்னுடைய மனதிலே பசுமரத்தாணி போல இன்றும் ஏறக்குறைய நிற்கிறது என நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு நான் யோசித்தேன். நானே அதை எழுதிவிட்டு இந்த கட்டுரையை ஒருவர் படிப்பார் என்று சொன்னால் தற்கொலை சிந்தனையே வராது என்று சொல். காலத்தின் பதிவுகள் என்ற என்னுடைய நூலிலே அதனை மீண்டும் பிரசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உரையாடல், அதை கற்பனை செய்தாலும் அல்லது ஒரு வேறு வகையிலே விமர்சித்து எழுதினாலும் அப்படியான ஒன்றை எழுத முடியாது என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அது ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருந்தது. ஏன் நான் இதனை சொல்லுகிறேன்? இந்த எழுத்தினுடைய வலிமை, இதனை வாசித்து நான் ஏறக்குறைய அந்த ஆண்டு எல்லாத்தையும் நான் மறந்து விட்டு நான் ஞாபகம் இருக்கிறது. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கட்டுரையை வாசித்த ஒரு அம்மா ஏதோ ஒரு இடத்துல நின்று கொண்டு அந்த தலைப்பை அவள் மறந்து விட்டால் பல விடயங்களை பற்றி சொல்லுகிறாள். அது அப்படி நடந்ததாண்டு அவருக்கு ஒரு பெரிய கேள்வி. இப்படி நடந்ததா? இப்படியான ஒரு உரையாடலை இந்த தாயும் மகனும் செய்து கொண்டார்களா என்று சொல்லி அவள் ஆதங்கப்பட்டாள். அதன் பின்னர் தான் அந்த கட்டுரையை கண்டு கொண்டேன். அப்போ அந்த எழுத்தினுடைய வலிமையை நான் அன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அனுபவம் அவ்வாறு பேசும். அப்படியான சம்பவங்களை நாங்கள் சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் எழுத்தாளர்களுடைய கடமை என நினைக்கிறேன். பிரதமர் பண்டித நேரு ஒரு தடவை அமெரிக்கா சென்றிருந்தார். முதல் தடவையாக சென்றிருந்தார். அவர் அங்கு சென்றபோது பலரும் சொன்னார்கள், நீங்கள் யாருடைய கேள்விக்கும் தாராளமாக பதில் சொல்லலாம், ஆனால் இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர்கள் பற்றி நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை எல்லாம் பிரசுரிப்பார்கள். ஆகவே கவனம் என்று சொன்னார்கள். அவர் அதையெல்லாம் கேட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு போனார். நியூயார்க் நகரிலே லிஸ்மேன் என்ற ஒரு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். நேரு பிரதமரிடம் இவ்வாறு தான் கேள்வி தொடுத்தார். இந்திய பிரதமருக்கு நியூயார்க்கில் இரவு விடுதிக்கு செல்லும் எண்ணம் உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இவரும் சாதாரணமாக நியூயார்க்கில் இரவு விடுதி கூட இருக்கிறதா என்று அவர் மிகவும் நாசூக்காக பதில் சொன்னார். மறுநாள் தலைப்புச் செய்தி, நியூயார்க்கில் இரவு விடுதி இருக்கிறதா? இந்திய பிரதமர் ஆவர். எல்லாமே உண்மை. அவர் கேட்டது உண்மை, அவர் பதில் சொன்னது உண்மை. ஆக ஒரு சொல்லு மட்டும் இந்த பத்திரிகையாளனுடைய எழுத்திலே வரவில்லை, கூட என்ற சொல். நியூயார்க்கில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? தலைப்புச் செய்தி, நியூயார்க்கில் இரவு விடுதி கூட விட்டுட்டு இருக்கிறதா? எப்படி அந்த கருத்து மக்கள் மத்தியிலே போய் சேருகிறது? இப்போ இன்று இந்த எழுத்தாளர்கள்னு சொல்லுகிற போது இன்று ஊடகவியலாளர்கள் அல்லது இன்று சமூக வலைத்தளங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களுக்கு என்று சொல்லி ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார். கொள்கை என்று அதனை சொல்ல முடியாது, தனிப்பட்ட விருப்புக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ப செய்திகளை அவர்கள் பிரசுரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சில வேளைகளிலே படிப்படியாக எழுத்தாளர்களிடையேயும் தொற்றிவிடுமோ என்ற பயம் எனக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறது. ஆக நாங்கள் எதனை சொல்லுகிறோம், எப்படி சொல்லுகிறோம்,
அதனை உண்மைத்தன்மையோடு நேர்மைத்தன்மையோடு சொல்லுகிறோமா என்பது யாருக்கு இல்லாவிட்டாலும் எழுத்தாளனுக்கு மிக அவசியம், இன்றியமையாதது. ஏனென்று சொன்னால் பேசுவது இன்றோடு போய்விடும். ஆனால் அது கூட இப்போது ரெக்கார்ட் பண்ணி நீண்ட காலத்துக்கு அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எழுத்தாளர் எழுத்து அது அழியாதது, அது அப்படியே இருக்கு. எத்தனையோ பேர் அதனை வாசிப்பார்கள். அந்த எழுத்தாளன் இறந்து போகலாம், நூற்றாண்டுகள் கூட சென்று விடலாம், ஆனால் அவனுடைய எழுத்துக்கள் நிலைத்து நிற்கும். ஆகவே தான் எழுதுவதை மிக கவனமாக எழுத வேண்டும், நிறைவாக. எழுத்தாளனினுடைய நிலை என்ன என்பதை சிந்திக்கிற போது அண்மையிலே ஒரு கதை ஒன்றை படித்தேன். வேட்டைக்காரன் ஒருவன் காட்டுக்கு செல்லுகிறான், மண்டையோடு ஒன்றை காண்கிறான். இப்போ இந்த மண்டையோட்டோடு வேட்டைக்காரன் பேசுகிறான். நீ எப்படி இங்கு வந்தாய் என்ற கேள்வியை கேட்கிறான். அந்த மண்டையோடு அந்த வேட்டைக்காரனிடம் பேசுதல், எழுதுதல் என்னை இங்கு கொண்டு வந்தது என்கிறது. விசித்திரமான மண்டையோட்டாக இருக்கிறது. நாங்களும் அப்படி தான் யோசிப்போம். நான் கதையை படித்தது அப்படி தான் யோசித்தேன். இது விசித்திரமான ஒரு மண்டையோடாக இருக்கிறது என்பதால் பத்திரிகையாளன் இந்த மண்டையோட்டை பற்றி, தன்னுடைய அனுபவத்தை பற்றி, சந்திப்பை பற்றி எழுதினான். பக்கம் பக்கமாக எழுதினான். அரசனுக்கும் அறிவித்தான். அரசன் பத்திரிகையில் வந்த கட்டுரைகளையெல்லாம் அறிந்து கொண்டான். அவனுக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைந்தான். ஆகவே இந்த மண்டையோட்டை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற முடிவு செய்தான். பரிவாரங்களோடு காட்டுக்கு சென்றான். மண்டையோடு கிடந்த இடத்துக்கு வந்து விட்டான். கேள்வி கேட்டான். மண்டையோட்டை பார்த்து கேட்டான், நீ எப்படி இங்கு வந்தாய்? மண்டையோடு ஒன்றுமே பேசவில்லை. ஏனென்றால் அது மண்டையோடு ஒன்றும் பேசவில்லை. இப்போது அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. அவனுக்கு தெரிந்த ஒரே அணுகுமுறை என்ன? வாளை எடுப்பது, சிரச்சேதம் செய்வது. தலையை கொய்தான். அந்த தலையை எறும்புகளுக்கு இரையாக்கினான். கதை முடிந்தது. எல்லோருமே சென்று விட்டார்கள். இப்போது மண்டையோடு வேட்டைக்காரனின் தலையை பார்த்து கேட்டது, நீ எப்படி இங்கு வந்தாய்? அதே கேள்வி, பதிலும் அதேதான். பேசுதல், எழுதுதல் என்னை இங்கு கொண்டு வந்தது. அன்புக்குரியவர்களே, உண்மையான ஒரு எழுத்தாளனுக்கு அநேகமாக கிடைக்கிற பரிசு இதுதான். பல உண்மையான எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய உயிரையும் மாய்த்திருக்கிறார்கள். அந்த வரலாறு எல்லாம் மிக நீண்டது. நிர்மலராஜனோடு அது நான் நினைக்கிறேன் தொடங்குகிறது. அதற்கு முன்னர் ஒரு சிலர் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அறிந்த காலத்திலே பத்திரிகையாளர் நிர்மலராஜனோடு இந்த நிலை தொடர்கிறது. அதன் பின்னர் எத்தனையோ பேர் தங்களுடைய எழுத்திற்காக, உண்மையை உரைத்ததற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய சமயங்களிலே, நம்முடைய சமுதாயங்களிலே எத்தனையோ பேர் இந்த உண்மைக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய ஒரு வாஞ்சை, இத்தகைய ஒரு வலிமை ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டும். அதன் வழியாக இந்த எழுத்தாளன் சமுதாயத்தை உயர்த்திருந்தால் சமுதாயத்துக்கு உயிர் கொடுக்கிறான். அது வாழ வேண்டிய பாதையை அவன் வகுத்து காட்டுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் உங்கள் மத்தியிலே எத்தனையோ பேர் இருப்பீர்கள், உங்களை அறியாமலே இருப்பீர்கள். ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றலை பெற்று சமுதாயத்தை வடிவமைக்கின்ற சிற்பிகளாக, நல்லாசிரியர்களாக, எழுத்தாளர்களாக நீங்களும் மாற வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.